அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இப்போ அழகு அஞ்சில் வைக்கக்கூடிய உராய்வு சம்பந்தமாக கொஞ்சம் ஷோர்ட்டாக அதனுடைய தியரியை பார்த்துக்கொள்ள போகிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னால், உராய்வு என்னது என்ன அப்படின்றத முதல்ல நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். நிறைய பேருக்கு உராய்வுன்ற விஷயமே சரியான தெளிவில்லை. நாங்கள் உராய்வை பொறுத்த வரையில் உராய்வு விசைண்டா என்ன அப்படின்றத முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும். உராய்வு விசைன்றது ஒரு பொருள் இயங்குகிற பொழுது அந்த ஒரு மேற்பரப்பினால் பொருளினுடைய இயக்கத்துக்கு எதிர் திசையில் ஏற்படுத்தப்படுற ஒரு விசை. நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால், இப்போ ஒரு பொருள் உண்டு, இப்படி இருக்கக்கூடிய ஒரு பொருள் உண்டு, இப்படி ஒரு திசையில் இங்கால திசையில் இயங்குதுன்னு வச்சுக்கொள்வோம். இப்படி இயங்குகிற நேரம் இந்த கீழே இருக்கிற ஒரு மேற்பரப்பில் தான் இது இயங்க போகுது. இப்படி ஒரு மேற்பரப்பில் தான் இயங்க போகுது இல்லையா? ஒரு மேற்பரப்பில் இருந்தால் இயங்கும் ஒரு பொருள். அந்த மேற்பரப்பு இருக்குதான், இந்த மேற்பரப்பு என்ன செய்யும்னு சொன்னால், இந்த பொருளுக்கு இந்த மேற்பரப்பு இந்த பொருளுக்கு இந்த திசையில் இங்கால திசையில் இந்த பொருள் இயங்குதுண்டிருந்தால் இங்கால திசையில் ஒரு விசையை எதிர் திசையில் ஏற்படுத்தும். இதுதான் உராய்வு விசை. அந்த மேற்பரப்பால் அந்த பொருளின் மீது ஏற்படுத்தப்படுற ஒரு விசை தான் உராய்வு விசை. நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த படத்தில் பாருங்கள், அந்த சிறுவன் அந்த பொருளை எதிர் திசையை நோக்கி இழுக்கிற நேரம் அந்த பொருள் அங்கால சைட்டுக்கு இயங்குது. அந்த புல்லை இழுக்கிற சைட்டுக்கு அந்த பொருள் இயங்குகிற நேரம் சிவப்பு நிற அம்புக்குறியால் காட்டப்பட்டிருக்கிறது. அந்த மேற்பரப்பு, அந்த பொருள் இருக்கிற மேற்பரப்பால் அந்த பொருளின் மீது ஏற்படுத்தப்படும் ஒரு விசை. இதைத்தான் உராய்வு விசை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ இங்கே பிள்ளை ஒரு பொட்டி இழுக்கிற நேரம் அதன் மீது பொட்டியின் மீது தொழிற்படுகிற விசை இழு விசை. நாங்கள் இழுக்கிற நேரம் தொழிற்படுகிற விசை. அப்போது பொருள் பிள்ளையை நோக்கி இயங்கும். அந்த இயக்கத்தின் போது அந்த மேற்பரப்பினால் பொருளின் மீது எதிர் திசையில் விசை ஒன்று தாக்குது இல்லையா? அவ்விசை தான் உராய்வு விசை. உராய்வு விசையை பொறுத்தவரை 3 செல்லலாம். ஒன்று நிலையியல் உராய்வு விசைன்னு சொல்லலாம், எல்லை உராய்வு விசை, இயக்கவியல் உராய்வு விசை. இப்போ நாங்கள் நிலையியல் உராய்வு விசையை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், பொருள் விசை நாங்கள் பிரயோகிக்கப்பட்டு ஒரு பொருளை நாங்கள் இயங்க செஞ்சாலும் அங்கே சார்பியக்கம் ஒன்று நடைபெறாது. சார்பியக்கம் என்றால் அந்த பொருள் ஓய்வில் இருக்கிற நேரம் ஓய்வில் தான் அப்படி இருந்து கொண்டே இருக்கும். அது எங்கால திசையிலும் இயங்காது. இதுதான் நிலையியல் சார்பியக்கம்னு சொல்கிறது. இந்த சார்பியக்கம் இல்லாத ஒரு நுரையில் ஒரு பொருள் இருக்குமாக இருந்தால் அந்த பொருள் மீது தாக்குற உராய்வு விசை நிலையியல் உராய்வு விசைன்னு சொல்லுவோம். இந்த படம் எங்களுக்கு தெளிவாக காட்டும். இந்த மேற்பரப்பை பார்க்குற நேரம் ஒரு கரடு முரடான ஒரு மேற்பரப்பாக எங்களுக்கு என்ன செய்யுது தோன்றுது. இந்த மேற்பரப்பு இந்த பொருளை நாங்கள் தள்ளுற நேரம் இந்த பொருள் இயங்காமல் இருக்குது. காரணம், இந்த நிலையியல் உராய்வு விசை இந்த பொருளின் மீது தாக்குது. இதுதான் அதற்கு காரணமாக இருக்குது. அப்போ நிலையியல் உராய்வு விசை ஒன்று நாங்கள் பிரயோகிக்கிற அந்த தள்ளுற விசைக்கு சமனாக இருக்கலாம், அல்லது நாங்கள் பிரயோகிக்கிற விசையோட அந்த நிலையியல் உராய்வு விசை பெருசாக இருக்கலாம். பெருசாக இருக்கத்தாலையும் இயங்க வைக்கலாம், அல்லது சமனாக இருக்கத்தாலையும் இயங்காமல் இருக்கலாம். அப்போ அடுத்த 2வது வகையான எல்லை உராய்வு விசை, அதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இதில் நிலையியல் உராய்வு விசையில் ஒரு பொருள் நிலையியல் உராய்வு விசை இருக்கிறன்னா அந்த பொருள் இயங்காதுன்றால் அதில் முடிவு அதை வழங்கிக்கொள்வோம். நாங்கள் எல்லை உராய்வு விசையை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். எல்லை உராய்வு விசையை பொறுத்த வரையில் பொருள் மட்டுமட்டாக இயங்க எத்தனிக்கிற சந்தர்ப்பத்தில் தாக்குற உராய்வு விசை. இப்போ நாங்கள் நிலையியல் உராய்வு விசையாக இருக்கிற நேரம் அந்த பொருளை நாங்கள் மேலும் மேலும் தள்ளுற நேரம் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் அந்த பொருள் இயங்குறதுக்கு மேக்சிமம் விசை கொடுக்குற நேரம் இயங்க ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் நிறைய பேர் அதை ப்ராக்டிக்கல் ரீதியாக பார்த்துருப்போம். ஒரு பொருளை தள்ள இயலாத நேரம் எங்களோட முழு சக்தியை முழு பலத்தையும் கொடுத்து அந்த பொருளை தள்ளுற நேரம் அது அந்த எத்தனிக்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஒரு மைக்ரோ செகண்டோ அது மிகச்சிறிய நேரத்தில் அது தடமாறி இயங்கும். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பொருளின் மீது தாக்குற உராய்வு விசை தான் இந்த எல்லை உராய்வு விசை. இந்த வரைஃபை பொறுத்தவரையில் எங்களுக்கு அழகாக விளங்க போகுது. தெளிவாக எங்களுக்கு வரைவில் காட்டப்பட்டிருக்கிறத போல
இந்த இவ்வளவு நேரமும் இந்த இவ்வளவு நேரத்துக்கும் தாக்குற விசை நிலையில் விசை, அதாவது பொருள் இயங்கலை. நாங்கள் எவ்வளோ விசை செலுத்துகிறோமோ அதே போல தான் அந்த நிலையில் உராய் விசையும் அதிகரித்து கொண்டு வாரதால் அந்த பொருள் இயங்கலை. குறிப்பிட்ட இந்த சந்தர்ப்பத்தில் அந்த உராய் விசையினுடைய அளவு குறைஞ்சி நாங்கள் பிரயோகிக்கிற விசையினுடைய அளவு என்ன செய்யுது, கூடுறதால அந்த பொருளில் உராய் விசையினுடைய அளவு குறையுது. இந்த இடத்துல தானே அது நடக்குது. ஆகவே தான் இந்த இடத்தைத்தான் நாங்கள் சொல்கிறோம் எல்லை உராய் விசை பிரயோகிக்கப்படுற இடம் என்று சொல்கிறோம். அதுக்கு பின்னால் இந்த எல்லை உராய் விசை பிரயோகிக்கப்பட்டதுக்கு பின்னால் அந்த பொருள் எங்கே தொடங்கும், அந்த நேரம் அது இயக்கவியல் உராய் விசையாக என்ன செய்யப்படும், மாறப்போம். தொடுகையில் இருக்கிற இரு பொருள்கள் தொடுகை பரப்புகளிடையே உண்டாகும் உயர்ந்தபட்சமான உராய் விசை இதுவாக தான் இருக்கும். இதைத்தான் ஒரு உராய் விசை இருக்காது. எல்லை உராய் விசையை தாண்டி ஒரு உராய் விசை வர இல்லாது. இந்த எல்லை உராய் விசை இருக்குத்தானே, அதுதான் மிக இந்த பார்க்குற நேரம் எங்களுக்கு தெரியும் மிக உச்சத்தில் இருக்குது. இதை தாண்டுற நேரம் என்ன செய்யும், பொருள் எத்தனைக்கும் அந்த நேரம் உராய் விசையினுடைய அளவு குறைஞ்சி இயக்கவியல் உராய் விசையாக மாறப்போகுது. இயக்கவியல் உராய் விசை எப்போவுமே இல்லை உராய் விசையோட குறையத்தான் நிற்கும். என்ன சொன்னால் இயக்கவியல் உராய் விசை தான் உராய் விசைகள்லேயே பெருசு அப்படின்றத நாங்கள் தெளிவாக விளங்கியிருக்கிறோம். இந்த எல்லை உராய் விசையினுடைய அளவு விட எல்லா உராய் விசைகளும் குறைவேணுண்டா. எல்லை உராய் விசையில் தான் மேக்சிமம் நாங்கள் உராய் விசையை பிரயோகிக்கப்படுகிறது. அதை தாண்டி நாங்கள் எங்களோட விசையை பிரயோகித்தால் பொருள் இயங்கும். அந்த நேரம் இயக்கவியல் உராய் விசை அங்கே தொழிற்பட்டு அந்த பொருளை என்ன செய்யும், அந்த நாங்கள் தள்ளுறதால் அந்த பொருள் இயங்கி கொண்டே போகும். சரிதானே? அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இது இவ்வளவுதான் இதில் உராய் விசை சம்பந்தமாக இருக்கக்கூடிய 3 உராய் விசைகள். அதோட உராய் விசையில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் சம்பந்தமாகவும் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். உராய் விசையில் ரெண்டு மிக முக்கியமான விஷயங்கள் தான் செல்வாக்கு செலுத்த போகுது. முதலாவது அந்த மேற்பரப்பு கரடுமுரடான தன்மை அதிகரிச்சுன்னு செய்யும். உராய்வு அதிகரிக்க நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் பார்த்துருப்போம். வீதிகளில் போகிற நேரம் நாங்கள் அழகான வீதிகளில் ஹைவே பாதையில் ஓடுற நேரம் எங்களோட வாகனங்கள் மிக வேகமாக அழகாக ஓடக்கூடியதாக இருக்கும். ஆனால் எங்களுடைய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கரடுமுரடான கிரவல் வீதிகள், அதே போல் தார் ஊற்றப்படாத படியான வீதிகளில் இருக்கக்கூடியதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அது கொஞ்சம் நாங்கள் ஸ்பீடாக போக இல்லாத கட்டத்தில் இருப்போம். என்னென்னு சொன்னால் அங்கே உராய்வு அதிகம்ன்றதால் எங்களோட வாகனம் ஸ்பீடாக செலுத்த முடியாது, தடை அதிகமாக இருக்கும். அதுதான் உராய்வு அதிகமாக இருக்கும். கரடுமுரடான தன்மை குறைய உராய்வினுடைய அளவு என்ன செய்யும், குறையும். அப்போ நாங்கள் ஈஸியாக போகக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு தெரியும் ஒரு கிரிஸ் எடுத்தால் நல்ல உராய்வு குறையும். அதனால் அது இலகுவான செய்து வழுக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் நாங்கள் இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னே எங்களுடைய வீடுகளில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன செய்கிறோம், நாங்கள் பேப்பர் சாயில் பேப்பர்னு சொல்லக்கூடிய மணல் கடதாசி பேப்பரை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அது உராய்வு கூடன்றதால் எங்களுடைய சுவர்களில் இருக்கிற அழுக்குகளை என்ன செய்யுது, நீக்குது. ஆகவே அது உராய்வு கூட. எனவே மேற்பரப்பில் உராய்வு விசை தங்கியிருக்க போகுது. உராய் விசை அளக்கத்துக்கு மியூ சமன் ஆர் என்ற சமன்பாடு படுத்தணும். மியூ என்றது ஒரு உராய்வு குணகம். இந்த மேற்பரப்பில் தான் இந்த உராய்வு குணகம் தந்திருக்க போது இதை நாங்கள் கண்டுபிடிக்கிறதில்ல. இது ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த உராய்வு குணகம் வேறுபட போகுது. ஆறுன்றது செவ்வன் மரதாக்கம்னு சொல்லும். செவ்வன் மரதாக்கம் ரெண்டாவது உராய் விசையில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய காணும். முதலாவது மேற்பரப்பு, ரெண்டாவது செவ்வன் மரதாக்கம். செவ்வன் மரதாக்கம் எங்களுக்கு தெரியும் உராய்வும் அதிகரிக்கும். செவ்வன் மரதாக்கம் அதிகரிக்க செவ்வன் மரதாக்கம் சம்பந்தமாக எங்களுக்கு தெரியும். செவ்வன் மரதாக்கத்தை பொறுத்தவரையில் ஒரு பொருளை உதாரணமாக இப்படி ஒரு மேற்பரப்பில் நாங்கள் ஒரு பொருளை வைக்கிற நேரம், மேற்பரப்பில் ஒரு பொருளை நாங்கள் இப்படி வச்சுக்கிற நேரம், இப்படி நாங்கள் ஒரு பொருளை வச்சு வைக்கிற நேரம் இந்த பொருளினுடைய திணிவு இது ஒரு 10 கிலோகிராம் என்று எடுத்துக்கொண்டோம்னால், இது ஒரு 10 கிலோகிராம் என்று எடுத்தால் இந்த பொருளினுடைய நிறை சம்பந்தமாக தெரிஞ்சிருக்கும். இந்த பொருளினுடைய நிறை இப்படி கீழ் நோக்கி தாக்க போகுது. எவ்வளவு? 100 நியூட்டன் தாக்க போகுது. 100 நியூட்டன் தாக்க போகுது. சரிதானே? இப்போ 100 நியூட்டன் விசை தாக்குற நேரம், நிறை தாக்குற நேரம், இதுக்கு சமனும் எதிருமான நியூட்டன் 3ஆம் விதியினுடைய அடிப்படையில் சமனும் எதிருமாக இந்த மேற்பரப்பால் ஒரு
செவ்வன் மரதாக்கம் மேல் நோக்கி தாக்கப்படும். எதிர் திசையில் தான் நியூட்டன் 3ஆம் விதி. அதுவும் 100 நியூட்டனாக என்ன செய்ய போகுது? அதுவும் 100 நியூட்டனாக இருக்க போகுது. விசை சமனா? இல்லை, விசை சமன் இல்லை. ஏன் விசை சமன் இல்லை? விசை காவிக்கணியம் பண்ணதால் எதிர திசைகள் இருக்கிறதால விசை சமனில்லான விசையினுடைய பருமன்கள் ரெண்டும் சமனாக இருக்கும். இதுதான் செவ்வன் மரதாக்கம். அப்போ உராய்வு விசையில் உராய்வு குணகம் செவ்வன் மரதாக்கம் ரெண்டுமே தாக்கம் செலுத்த போகுது. உராய்வு விசையினுடைய பிரயோகங்களை பொறுத்தவரையில் ஒரு மேற்பரப்பில் நாங்கள் நடக்கிற பொழுது வழுக்காமல் இருக்கிறதாக இருக்கலாம். அதே போல் உராய்வு குறைந்த எண்ணெய் போன்ற மேற்பரப்பில் நடக்கிற பொழுது எங்களுக்கு வழுக்குது இல்லையா? அப்போ உராய்வு விசையினுடைய அது பிரயோகமாக கூட இருக்குது. எங்களுக்கு மழை நேரங்களில் உராய்வு குறையும். அப்போ இலகுவாக என்ன செய்கிறோம்? வலிக்கிறோம். அதே நேரம் வெயில் நேரங்களில் எங்களுக்கு அந்த வழுக்கிற தன்மைகள் குறையும். நீர்வீழ்ச்சிகளுக்கு போகிற நேரம், பாறைகளில் இருக்கிற நேரம் மிக கவனமாக செல்ல வேண்டிய தேவை ஏற்படுற அதில் உராய்வு குறைய. எனவே வலிக்கு ஆபத்துக்கள் ஏற்படுறதை தடுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் கவனமாக என்ன செய்ய போக சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்குவாங்க. எனவே உராய்வு விசையில் பிரயோகம் இருக்குது. அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ரெண்டாவது, பிரேக்கிங் சிஸ்டத்தை பொறுத்தவரை உராய்வு மூலம்தான் எங்களோட பிரேக்குகள் பயன்படுத்தப்படுறோம். நாங்கள் வாகனங்களாக இருக்கலாம், பைஸ்கல்களாக இருக்கலாம், எல்லாமே உராய்வு விசை தான். அந்த பைசிக்கல் ஷூஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஷூ என்ன செய்யணும்னா பிரேக்கிங் ஷூன்னு சொல்லுவோம். அது எங்களுடைய டயர்களில் இருக்கிற அந்த ரிம்மில் உராய்வை ஏற்படுத்துறது மூலமாக அங்கே ஒரு விசை, தரை விசை பிரயோகிக்கப்பட்ட அந்த டயர்கள் நிப்பாட்டப்படுவதன் மூலமாகத்தான் நாங்கள் ஸ்டாப் ஆகிறோம். எங்களோட வாகனங்கள் ஸ்டாப் ஆக்கப்படுகிறது. சரிதானே? டயர் பாதங்கள் தவாளிப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. தவாளிப்புகளில் என்ன சொன்னால் மிக ஆபத்தான நிலை. பிரேக் அடிக்கிற நேரமும் எங்களோட வீதிகளினுடைய மேற்பரப்புக்கு, டயர் மேற்பரப்புகளின் உராய்வு குறைஞ்சால் எங்களுக்கு வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எனவே நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். எங்களோட தவாளிப்புகள் இல்லாத பாட்டாக்களை நாங்கள் போட்டு தண்ணி இருக்கிற இடங்களில் போகிற நேரம் வழுக்கி விழுந்த சந்தர்ப்பங்கள் கூட இருக்கும். உராய்வு இருக்கிற புதைப்பாத அணிகள் அணிகிற நேரம் எங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வாரது குறைவாக இருக்க போகுது. இது உராய்வு விசையினுடைய மிக முக்கியமான பிரயோகங்களாக இருக்குது. சரியா? உராய்வை குறைக்கக்கூடிய முறைகள்னா கரடுத்தன்மையை குறைச்சான்னு செய்யும். ஏன்னா மேற்பரப்பின் கரடுத்தன்மையை குறைக்கிற நேரம் உராய்வு விசையினுடைய அளவு குறையும். ஒப்பமாக்கின உராய்வு விசையினுடைய அளவு குறைய போகுது. காரியம், மசகண்ண, கிரீஸ் போன்றவைகளை இடுகிற நேரமும் குறையும். நாங்கள் தெரியும், எங்களுடைய பைசிக்கல்களினுடைய செயின்களுக்கு என்ன செய்வோம்? நாங்கள் கிரீஸ்கள் இடுவோம். அதே போல் ஆயில் மசகெண்ணெய்கள் இடுறதுக்கு காரணம் உராய்வை குறைச்சி நல்லா இயங்கணும் என்ற உராய்வு ஏற்படுற நேரம் அதுகளில் ஏதாவது வெடிப்புகள், உரசல்கள் ஏற்பட்டுறலாம் என்றதுக்காக அப்படி செஞ்சு கொள்கிறோம். அதே போல் குண்டு பொதிகைகள் சன்னம்னு சொல்லுவோம், அது இட்டுக்கொள்கிறோம். ஏண்டா சுத்தணும், எங்களோட பெடல்கள் சுத்தணுமாக இருந்தால் உராய்வு குறைவாக இருக்க வேண்டும் என்பதனால். சரி, இதோடு நாங்கள் என்ன செய்வோம்? முடிச்சுக்கொள்வோம். அடுத்த கிளாஸில் சந்திச்சுக்கொள்வோம்.